ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவருடைய ஆன்மீகத்தை பற்றி இப்போ பேசுவோம். ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர் 1908 அக்டோபர் 30 பிறகுறாங்க. அவர் பிறந்த அன்னைக்கு கந்த சஷ்டி விழா கொண்டாடுறாங்க. அவர் அந்த கந்த சஷ்டி விழா அன்னைக்கு பிறந்ததுனால தான் அவருக்கு ஆன்மீகத்தில் அவ்வளோ பற்று ஏற்பட்டுச்சா, இல்லை அது முருகப்பெருமானுடைய அவதாரமானு கேட்கலாம். அப்படி ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஆன்மீகத்தில் அந்த அளவுக்கு நம்பிக்கை உரியவர். கடவுளை ஒருத்தன் தப்பா சொல்றான்னா அந்த இடத்துல வச்சே ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அதுக்கு தக்க பதிலடி கொடுத்துருவாரு. ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர்கள் ஒரு சாயல்குடியில் விவேகானந்தர் அவர்களுக்கு ஒரு சிறப்பு நிகழ்ச்சி அங்கே ஒன்று நடக்குது சாயல்குடியில். அதுக்கு சிறப்பு பேச்சாளராக மதுரையிலேருந்து ஒரு சிறந்த பேச்சாளர் ஒருத்தர் பேசணும் அப்படின்னு சொல்லி அழைப்பு கொடுத்துருக்காங்க. அந்த அழைப்புக்கு ஏற்று அன்னைக்கு நிலைமைக்கு அவரால் வர முடியாமல் போயிடுது. அந்த நேரத்தில் ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அந்த சாயல்குடி ஏரியா பக்கத்தில் ஒரு ஊருக்கு போயிருந்திருக்காரு. போனால் அப்படிங்கள ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அங்கே வந்திருக்கிறது தெரிஞ்சு உடனே அந்த விழா நடத்தணும் அப்படின்னு ஏற்பாடு பண்ண விழா குழு தலைவர்கள் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஐயா கூப்பிட்றாங்க. உடனே ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் கூட போகிறாங்க. ஏன் கூட போகிறாங்க? ஐயாவுக்கு ஆன்மீகத்தில் அவ்வளோ ஒரு நம்பிக்கை இருக்கு அப்படிங்கிற ஒன்று சிறந்த பேச்சாளர் ஒன்று கூப்பிடும் போது ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் விவேகானந்தரை பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. யாருக்குமே சடனாக இப்போ ஒருத்தங்க ஒரு விஷயத்தை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டா சடனாக பேசணுட்டா பேச முடியாது. ஆனால் ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் இல்லை 3 மணி நேரம் கண்டினியூவாக விவேகானந்தர் அவர்களை பற்றி கண்டினியூவாக நிற்காம பேசுகிறாரு. அவருடைய கருத்துக்களை பற்றி, அவருடைய புலமையை பற்றி ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் பேசுகிறாரு. ஐயாவுக்கு பசும்பொன் முத்துராமலிங்க தேவர்களுக்கு ஆன்மீகத்தில் நாட்டம் வந்ததே விவேகானந்தர் அவர்கள் வழியே வந்ததுனால தான் ஆன்மீகத்தில் அந்த அளவுக்கு நாட்டம் வந்ததே. அதேபோல் திருவிதாங்கூர் கேரளாவில் ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஒரு மேடையில் பேசுறதுக்கு அழைப்பு கொடுத்துருக்காங்க. மன்னர் ராஜ்யம் அங்கே பேசுறதுக்கு அழைப்பு கொடுத்துருக்காங்க. அங்கே ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் போயிருக்காரு. ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் 2 முகமாக பார்த்துருப்பீங்க. எப்படின்னா, ஒன்று மீசை வச்சு நல்லா கம்பீரமாக பார்த்துருப்பீங்க, இன்னொன்று மீசையே இல்லாமல் முடி பங்கு விட்டு நிறையா முடி வச்சு பார்த்துருப்பீங்க. திருவாங்கூர் ராஜ்ய அரண்மனைக்கு பேசுவதற்கு முன்னாடி போகிறது வரைக்குமே ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர்கள் கம்பீரமான மீசை வச்சவர் தான்.
ஏன் அந்த மீசையை எடுத்தார் அப்படிங்கிறது தான் வந்துட்டு ஒரு கருத்து. ஐயா பசுமன் முத்துராமலிங்கத்தேவர் வந்துட்டு அங்கே வந்துட்டு முதல் நாள் வந்துட்டு பேசுகிறாரு. பேசும்போது அவருடைய கம்பீரமான பேச்சும் ஆன்மீக பேச்சும் வந்துட்டு கூட்டத்தில் இருந்த ஒரு பெண்ணுக்கு வந்துட்டு ஐயா பசுமன் முத்துராமலிங்கத்தேவர் வந்துட்டு பிடிச்சு போயிடுது. ஐயா பசுமன் முத்துராமலிங்கத்தேவர் பிடிச்சி போனதும் அந்த பொண்ணு வந்துட்டு அந்த மன்னர்கிட்ட வந்துட்டு பசுமன் முத்துராமலிங்கத்தேவர்கிட்ட வந்துட்டு பேசணும் அப்படின்னு வந்துட்டு சொல்லிட்டு போயிடுறாரு. உடனே முத்துராமலிங்கத்தேவர்கள் வந்துட்டு சரி அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே ஐயா பசுமன் முத்துராமலிங்கத்தேவர் வந்துட்டு அந்த பெண்ணை வந்து பார்த்து பேசுகிறாங்க. பேசும்போது அந்த பொண்ணு வந்துட்டு பசுமன் முத்துராமலிங்கத்தேவர் வந்துட்டு கேட்ட வார்த்தையவும் உங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சா அப்படின்னு பசுமன் முத்துராமலிங்கத்தேவர்களை வந்து பார்த்து கேட்குறாங்க. உடனே வந்துட்டு ஐயா பசுமன் முத்துராமலிங்கத்தேவர் வந்துட்டு இல்லை தாயே அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே மறுதாக வந்துட்டு அந்த பொண்ணு வந்துட்டு உங்களை வந்துட்டு நான் திருமணம் செய்யணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு அந்த பெண்ணு. உடனே ஷாக்காயிடுறாரு ஐயா பசுமன் முத்துராமலிங்கத்தேவர் வந்துட்டு. ஷாக்கானா ஐயா பசுமன் முத்துராமலிங்கத்தேவர் வந்துட்டு என்கிட்ட உனக்கு பிடிச்சது எதை பார்த்து எனக்கு உனக்கு பிடிச்சது தாயே அப்படின்னு வந்து கேட்குறாரு அந்த பெண்ணை. உடனே ஐயா பசுமன் முத்துராமலிங்கத்தேவர் வந்துட்டு கேட்டது அந்த பெண்ணு வந்துட்டு உங்களுடைய வீரமான பேச்சு பிடிச்சிருந்துச்சு மேடையில், அதோட உங்களுடைய கம்பீரமான மீசை எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, அதனால தான் உங்களை வந்துட்டு திருமணம் செஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு அந்த பெண் வந்து சொல்கிறாங்க. உடனே ஐயா பசுமன் முத்துராமலிங்கத்தேவர் வந்துட்டு சிரிச்சுக்கிட்டே கிளம்பிடுறாங்க. கிளம்புனா மறுநாள் பேசும்போது மேடைக்கு வரும்போது ஐயா பசுமன் முத்துராமலிங்கத்தேவர் வந்துட்டு அவருடைய கம்பீரமான மீசையை எடுத்துட்டு மேடைக்கு பேச வர்றாரு. வந்துட்டா அந்த உடனே அந்த இதை சொல்றாரு, என்னுடைய ஆன்மீகம் வந்துட்டு எனக்கு ரொம்ப முக்கியம். என்னோட ஆன்மீகத்தையும் சரி, என் மேலே ஒரு சின்ன சபலம் ஏற்படுற மாதிரி ஒரு பெண்ணுக்கு தாய்க்கு பெண்ணுக்கு ஏற்படுற கூடிய அந்த மீசை எனக்கு தேவையில்லை. என்னால் ஒரு பெண் சபலம் அடைஞ்சது இந்த மீசை தான் காரணம். அப்படிங்கும் போது எனக்கு இந்த மீசையை எனக்கு தேவையில்லை அப்படின்னு அந்த கம்பீரமான மீசையை எடுத்தவர் தான் ஐயா பசுமன் முத்துராமலிங்கத்தேவர். ஐயா பசுமன் முத்துராமலிங்கத்தேவர் வந்துட்டு ஒரு சமத்துவவாதின்னு ஏன் சொல்கிறோம்னா, ஐயா பசுமன் முத்துராமலிங்கத்தேவர் வந்து பிறந்த அன்னைக்கு கந்த சஷ்டி, பிறப்பு இந்து, பிறப்பால இந்து, பால் குடிச்சு வளர்ந்தது ஒரு முஸ்லீம் தாயிட்ட, படித்து வளர்ந்தது எல்லாமே கிறிஸ்தவ ஆலயத்தில். இப்படிப்பட்ட தலைவர் இந்த 3 மதமும் சேர்ந்தவர் தான் ஐயா பசுமன் முத்துராமலிங்கத்தேவர் அவர்கள். ஆன்மீக தலைவனே ஐயா பசுமன் முத்துராமலிங்கத்தேவர் வந்துட்டு நம்ம சொல்லலாம். இது மாதிரி இன்னமும் ஐயா பசுமன் முத்துராமலிங்கத்தேவர்களை பற்றிய தகவல்கள் வந்துட்டு நான் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்ச தகவலையும் மக்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லணும்னு ஆசைப்படுறேன்.